மக்களே, என்னடா இது கையில இவ்வளவு பூவோட இருக்குன்னு பாத்தீங்களா? நம்ம வீட்டு பூவோட கறிக்கோசம் நம்ம செடியில பூத்த பூ கொண்டு வந்துட்டேங்க. பூ பறிச்சுட்டு வந்தாச்சு மாடிக்கு போய். இன்னைக்கு நம்ம வீட்டுல பூவோட கறி தாங்க அழைக்க போறோம். இன்னைக்கு வந்து ஆடி 18ஆம் இருக்கு. ஆடி 18ஆம் இருக்கு. எல்லாம் ஒவ்வொருத்தர் நான்வெஜ் செய்வாங்க. நான் வெஜ்ஜு தாங்க செஞ்சு இன்னைக்கு சாமிக்கு துணி வச்சு படைப்போம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்னைக்கு சமைக்கிறதுக்கோசம் எல்லாம் இப்பதாங்க எடுத்து வச்சிருக்கிறேன். மணி 7 ஆகி போச்சு. இதுக்கு மேல எப்ப சமைக்கிறது? சமைச்சிருவோம் வாங்க பார்க்கலாம். இங்க பாருங்க, கத்திரிக்காய் முருங்கை சாம்பாருங்க, முட்டைக்கோசு பொரியல், ரசம், வாழைக்காய் கறி பண்ண போறேன், சவுச்சவ் கூட்டு பண்ண போறேன், பூண்டு உரிச்சு வச்சாச்சு, சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கேன், வெங்காயம் க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன், காரணி மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். இதெல்லாம் தேவையான பொருளாக எடுத்து வச்சுக்கிட்டோம்னா டக்கு டக்குன்னு சமைச்சிடலாங்க. இப்போ வந்து பாருங்க, அரிசி ஊற போட்டுடலாம். என்ன இதெல்லாம் சின்ன சின்ன வேலையெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா டக்கு டக்குன்னு செய்யறது கரெக்டாக இருக்கும். அரிசி ஊற வச்சாச்சு. வடைக்குங்க, மெது வடைக்கு தேங்காய் பால் கொழுக்கட்டைக்குங்க போதும். இது பாருங்க, அரை கப்பு உளுத்தம்பருப்பு எடுத்துருக்கேன். இல்லை அரை கப்பு பச்சரிசி போட்டுப்போம். அவ்வளோதாங்க, அரை கப்பு பச்சரிசிங்க. இது வடைக்கு ஒரு புடி அரிசி போட்டுப்போம். வடைக்கு அரிசி ஊற வச்சாச்சுங்க. அவ்வளோதான். இதெல்லாம் வந்து அப்படி ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். பொங்கலுக்கு அரிசி ஊற வச்சிடலாம். பொங்கல்லாம் நிறையலாம் வைக்க மாட்டேன், திட்டமா வைப்பேன். பாருங்க, இதில் 1 கிளாஸ் தாங்க. இதில் 1 கிளாஸ் அரிசி. அது நல்லா முழுகுற மாதிரி கடலைப்பருப்பு போட்டுப்பேன். நான் பாசிப்பருப்பு பொங்கல் வைக்க மாட்டேங்க, கடலைப்பருப்பு போட்டு தான் பொங்கல் வைப்பேன். அருமையாக இருக்கும். அதுதாங்க ஊற வச்சுக்கோங்க. சும்மா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் நடுவில் வச்சு படைக்கணும். அதுக்கோசம் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறேன். சாம்பாருக்கும் ரசத்துக்கும் சேர்த்து புளி ஊற போட்டுறேன். சாம்பாருக்கு துவரம் பருப்புங்க, 3 கிளாஸ் போட்டிருக்கேன். என்ன பண்ணிடலாம் தெரியுமா? இப்போ சாம்பாருக்கு போகிற சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம், ஒரு பிடி. பூண்டு ஒரு பிடி போட்டுக்கலாம். கழுவிடலாங்க. சாம்பார் வச்சிருக்கோம், சாப்பாடு செய்யறதும் 2 வேலை செஞ்சுட்டாலே எல்லா வேலையும் முடிச்சுட்ட மாதிரி நமக்கு ஒரு நினைப்பு வந்துடும். தண்ணி ஊற்றிப்போம் பருப்பு வேக வைக்கிறதுக்கு. மஞ்சள் போட்டாச்சு, ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இந்த ஜீரகத்தை நல்லா தேய்ச்சி போட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். கட்டி பெருங்காயம் நல்லா காய சேர்த்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு கட்டி பெருங்காயம் போட்டுருக்கோம். அவ்வளோதான். இப்போ இது வந்து இது போகிற வேலையெல்லாம் முடிஞ்சு. மூணு தக்காளி பருப்பில் போட்டுருக்கோம். ஒரு 3 பச்சை மிளகா போட்டுருக்கோம். மிளகா நல்லா பெருசு பெருசாக இருக்குது. கொத்தமல்லி 2 போட்டுக்கோங்க. பருப்பு பொடி போட்டு வேக வச்சோம்னா சூப்பராக இருக்கும். ஒரு கேஸ் பற்ற வச்சிடலாம். காஞ்சிச்சு, எண்ணெய் ஊற்றிப்போம். கடுகு போட்டுப்போம். பருப்பு வந்துச்சு, இறக்கி வச்சுருவோம். 3 விசில் வந்துருச்சு. இப்போ இறக்குன அடுப்புலேயே உலையை போட்டுருவோம். சாப்பாட்டுக்கு சும்மா 2 ஜீரகம் மட்டும் போட்டுப்போம். 2 வரமிளகா, தட்டி வச்சு பூண்டு போட்டுப்போம். வெங்காயம் அரைஞ்சி வச்சுருக்கேன், அது கொஞ்சம் போட்டிருப்போம். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுப்போம். இந்த தக்காளியை போட்டுருவோம். ஒரு தக்காளி அரைஞ்சி வச்சுருக்கேன். கத்திரிக்காய் முருங்கைக்காய் அரைஞ்சி வச்சுருங்க, அரைஞ்சி தண்ணியில் போட்டிருக்கேன். இதை எடுத்து போட்டுருவோம். கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுப்போங்க. நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளுங்க 2 ஸ்பூன் போட்டுப்போம். போட்டு நல்லா பரட்டியாச்சு. இப்போ இது முழுங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிப்போம். காய் வந்ததுக்கப்புறம் பருப்பு ஊற்றினா சாம்பார் ரெடி ஆகிடுங்க. இதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா வேலை பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். சவுச்சவ் கூட்டுக்கு ஒரு 50 கிராம் சிறுபருப்பு போட்டுப்போம். சாம்பார் பருப்பு தனியாக அதிலே வடிகட்டிடலாம்.
கடைஞ்ச பருப்பை ஊற்றிடுவோம். அவ்வளோதான், ஊற்றியாச்சு. நல்லா கிண்டி விட்ருவோம் சாம்பாரை. சும்மா லைட்டாக ஒரு கொதி வந்தால் கூட சாம்பார் வேலை முடிஞ்சிச்சுங்க. இந்த நேரத்தில் புளி ஊற்றிடுவோங்க. அவ்வளோதாங்க, எல்லா வேலையும் முடிஞ்சுங்க. சாம்பார் கொஞ்சம் திக்காக இருக்குது, கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றிப்போம். அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. அது ஒரு கொதிக்கு ஒதுக்கிட்டேங்க. புளி ஊற்றுனதால ஒரு கொதிக்கு வச்சோன்னா சாம்பார் வேலை முடிஞ்சிச்சு. அரிசி போட்டுருவோம். அதாங்க, சாம்பார் ரெடி ஆயிடுச்சு, இறக்கி வச்சிடலாம். இப்போதைக்கு ஒரு வேலை தாங்க முடிஞ்சிருக்கு. சாம்பார் ரெடி. சவச்சோ கூட்டு வைக்க போகிறோம்பா. அதுக்கு இந்த எண்ணெயை ஊற்றிப்போம். குக்கர் இதுக்கு தாளிச்சு விட்டுலாம். ஒரே விசில் வந்தோன்னே எடுத்துடலாம். இந்த 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுப்போம். ஒரு 3 காஞ்சி மிளகாங்க, அது போட்டுருவோம். தட்டி வச்சு ஒரு 10 பல்லு பூண்டு, அதையும் போட்டுருவோம். போட்டு 2 பெரட்டு. ரொம்ப சிம்பிள் தாங்க, சூப்பராக இருக்கும். ஆனால் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுப்போம். பச்சை மிளகா ஒரு 3 போட்டுப்போங்க. ஏன்னா காரம் மிளகாத்தூள்லாம் போட மாட்டேன். வெங்காயம் ஒரு பிடி போட்டுப்போம். ஒரே ஒரு தக்காளி அரைஞ்சி வச்சுக்கிறேன், அதை போட்டுருவோம். காய் அள்ளி போட்டுருவோம். சவுச்சவுங்க. சிறுபருப்பு இதில் போட்டுருவோம். இந்த 1 ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கோங்க. இதிலே கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுருவோம். காரம்லாம் நம்ம பச்சை மிளகா காஞ்ச மிளகாலே இருக்குது. மஞ்சள் மட்டும் போடணுங்க. இப்போ இது கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிப்போம். நிறைய வந்து வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிப்போங்க, லைட்டாக. அவ்வளோதான், போதும். ஏன்னா ஒரு விசில் தான் நம்ம வைக்க போகிறது. இது தேவையான அளவு உப்பு போட்டுருவோம். கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டுருவோங்க. குக்கரை மூடிடலாங்க. பருப்பு வேக வச்ச குக்கரில் தான் அப்படியே செஞ்சாச்சு. இது கொஞ்சம் தான் தண்ணி, அதனால் மேலே வராது. பொங்கல் என்ன ஸ்டேஜில் இருக்குன்னு பார்ப்போம். இது பாருங்க, 3/4 வேக்காடு இருக்குங்க. தண்ணி சுண்டுட்டோம். அவங்ககிட்ட வெள்ளம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ரைஸை பார்த்துடலாம். சாப்பாடு வெந்துருச்சுங்க. கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். எல்லாத்துக்கும் போடணும் ஏலக்காய். அதனால் கொஞ்சம் சூடு பண்ணி சக்கரை போட்டு அரைச்சி வச்சோம்னா அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள், சவுச்சோ கூட்டு ரெடி ஆயிடுச்சு. பாசிப்பருப்பு போட்டு தேங்காய் துருவி போட்டு கூட்டுங்க. கொஞ்சோண்டு தேங்காய் மட்டும் போட்டுக்கலாம். அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாங்க. சூப்பராக இருக்கும் அந்த கூட்டு. வேலை முடிஞ்சுங்க. அதை எடுத்து மூடி வச்சிடலாம். கேஸ் பற்ற வச்சுக்கலாம்ப்பா. இப்போ கோசு பொரியலுக்கு எண்ணெய் ஊற்றிப்போம். சும்மா ஒரு 3 ஸ்பூனுங்க இதில். அவ்வளோதான், போதும். கடு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். சும்மா ஒரே ஒரு பிஞ்சு ஜீரகம் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். 2 காஞ்ச மிளகா போட்டுக்கலாங்க. வறுந்துருச்சு. இந்தாங்க, கொஞ்சம் வெங்காயம் போட்டுருவோம். ஒரு 3 பச்சை மிளகாய் அரைஞ்சி வச்சிருக்கேன், அதையும் போட்டுருவோம். 2 பூண்டு தட்டி வச்சிருக்கேன், அதையும் போட்டுருவோம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுருவோங்க. இப்போ கோசு அரைச்சி வச்சுருக்கோங்க, பொடி பொடியாக கோசு போட்டுருவோம். அது பேசிக்கிட்டே இருந்தோம்னா, பேசலைன்னு என் பிள்ளை கேட்குறான். பேசிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வந்து இது வந்து சாமிக்கு சமைக்கிறது. அதனால கொஞ்சம் பேச்சியை குறைச்சிட்டு சமைச்சா நல்லது. அதுக்கு தான் அப்படி சமைக்கிறேன். என் பிள்ளை ஏமா பேசாதே இருக்கிறேன்னு கேட்டுட்டு இருக்கான். தேவைனால உப்பு போட்டுப்போங்க. இந்த கோஸுக்கு சும்மா லைட்டாக கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விட்ருவோம். ஏன்னா அடி பிடிச்சுன்னா கலர் மாறிடும். வெள்ளை வெள்ளையிலும் கிடைக்காது கோஸு. லைட்டாக அடி பிடிச்சுன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த ஊற்றின தண்ணிக்கு அப்படியே ஒரு ஆவி மாதிரி வெந்துச்சுனால சரியாக இருக்கும். அதில் வெந்துடும். மூடி போட்டு மூடிடலாங்க, தட்டை போட்டு. அது வரலாம் அது வெந்துட்டு இருக்கட்டும். சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சுப்பா.
இறக்கி வச்சுருக்கேன். அப்புறம் முந்திரி ஏலக்காய் வறுத்து போட்டுக்கலாம். பாயாசத்துக்கு சேமியா வறுத்துடலாம். சும்மா ஓண்டு நெய் ஊற்றிப்போங்க சேமியா வறுக்கிறதுக்கு. அவ்வளோதாங்க, நல்லா வறுத்தாச்சு. உரம் வச்சுருவோம். பாயாசத்துக்கு தண்ணி போட்டுப்போம். சும்மா ஒரு 2 சொம்புங்க, சின்ன சொம்பில் கொதிக்கிட்டோம். தண்ணி கொதிக்கிட்டோம். அவ்வளோதான்பா. நம்ம தண்ணி தெளிச்சோம்ல, இங்கே பார் நல்ல கோசு எப்படி இருந்துச்சு பார். கொஞ்சம் நான் அரை வேக்காடை இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். கோசு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த நேரத்தில் கொஞ்சோண்டு பச்சை கொத்தமல்லி போட்டுப்போம். இது மேலே ஒரு பிடி தேங்காய் போட்டுப்போங்க. அவ்வளோதான், கோசு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. தண்ணி கொதிச்சிச்சுப்பா. வர நல்லா சேமியா வறுத்து வச்சுருக்கேன் நெய் போட்டு. இப்போ இந்த சேமியா போட்டுருவோம். தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. சேமியா நம்ம அரை வேக்காடு இருக்கும்போதே சர்க்கரை போட்டுருணும். தேவையான அளவு சர்க்கரை போட்டுப்போம். போதும். ஜார் எடுத்துப்போம். இந்த ஏலக்காய் வறுத்து வச்சுருக்கோம்லப்பா, ஏலக்காய் தூள் பண்ணிடலாம். வேறு திப்பி திப்பியாக தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம், கொஞ்சோண்டு ஜீனி போட்டு அரைச்சிடுவோம். வேப்பா நல்லா இருக்கு. பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. சேமியா நல்லா வந்துருச்சு. பொங்கலுக்கும் ஐயா, பொங்கலுக்கும் இதுக்கும் பாயாசத்துக்கும் நல்லா ஒரு 50 முந்திரிங்க. இந்த நேரத்தில் அந்த திராட்சையை நல்லா தண்ணியில் போட்டு வச்சிடும். காஞ்ச திராட்சை அதை தண்ணியில் போட்டு புளிஞ்சிட்டு போடுங்க. ஏன்னா காய வைக்குவாங்கள்ல, அவிச்சு அது மண்ணுக்குன்னு இருக்கும். அதனால் இப்படி போட்டுக்கோங்க. திராட்சையெல்லாம் பால் மாதிரி வரும் பாருப்பா. அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள், ஏலக்காய் முந்திரி வறுத்தாச்சு. பொங்கலுக்கு கொஞ்சம் ஊற்றிடுவோம். சக்கரை பொங்கல் கொஞ்சம் நெய்யை ஊற்றிடுவோம். சும்மா நல்லா தலைன்னு சக்கரை பொங்கல். இப்போ நம்ம ஒரே ஒரு கறி பண்ணணும். வாழைக்காய் மட்டும் பொடியை எரிஞ்சு மசாலா போட்டு பொரிச்சிடுவோங்க. எண்ணெய் ஊற்றிப்போங்க வாழைக்காய் பொரிக்கிறதுக்கு. கொஞ்சம் எண்ணெய் கூட இருந்தால் தான் ஒட்டாத இருக்கும். எண்ணெய் ஊற்றிட்டேன். ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுப்போம். ஒரு 4 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். பூண்டு கொஞ்சம் தட்டி வச்சுருக்குங்க, அதையும் போட்டுருவோம். கருவேப்பிலையும் நல்ல வாசனை கமகம்னு வந்துச்சு. காய் அள்ளி போட்டுருவோம். கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுப்போம்ப்பா. உப்பு கொஞ்சம் போட்டுப்பேன். தேவையான அளவுக்கு. இந்த 2 வாழைக்காய் தான் அரிஞ்சு போட்டிருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுப்போம். மிளகாத்தூள் போட்டுப்பேன். இதை பரட்டி விட்டுருவோம். இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இப்போ கொஞ்சம் பெருங்காயம் போட்டுருவோம் வாழைக்காய்க்கு. 1.5 ஸ்பூன் போட்டுப்போம்ப்பா. 1 ஸ்பூன் மிளகு போட்டுப்போம். இல்லை ஒரு 3 காஞ்ச மிளகாய் போட்டுப்போம்ப்பா. நல்லா குறன்னு ஓட்டிடுவோம். கூடயே ஒரு 2 கருவேப்பிலையை பிச்சு போட்டுருவோம். மீல் அரைச்செல்லாம் நல்லாயிருக்கும். நல்லா ஒரு பொருள் பூண்டு போட்டுக்கிறேங்க. போட்டு 2 ஓட்டு ஓட்டிடலாம். இந்த ரசத்துக்கு அரைச்சி வச்சிருக்கேன். எப்படி இருக்கு பாரு. இந்த மாதிரி நுணுக்கி ரசம் வச்சிங்கன்னா சும்மா கம்மன்னு இருக்கும். இதில் என்ன போட்டிருக்கேன், பூண்டு, கருவேப்பிலை, மிளகு, சீரகம், காஞ்ச மிளகாய் 5 பொருள் போட்டு தூள் பண்ணி வச்சுருங்க. ஒன்றும் பாதியமாக அரைச்சி வச்சு. அம்மியில் அரைச்செல்லாம் அப்படி தான் அரைக்கணும். பெரிய தக்காளி ஒரு 2 தக்காளி கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது ஒரு 2 ஓட்டு ஓட்டிடலாங்க. பார், கையில் கரைக்க முடியாது. அதனால் ஒன்றும் பாதியமாக ஓட்டிக்கணும்னா நம்ம அவசரத்துக்கு வேலையாக இருக்குங்க. வாழைக்காய் மசாலா ரெடி ஆயிடுச்சுப்பா. இந்த வாழைக்காய் மசாலா ரெடி ஆயிடுச்சு பார்.
சும்மா சூப்பராக வேறு ரவுண்ட் ரவுண்டாக அரிஞ்சு போட்டுனா கூட அந்த மிளகாத்தூள் இதெல்லாம் ஒட்டிக்கும் ஒன்றோட ஒன்றா, நல்லா உறவு சேர இருக்காது. இந்த மாதிரி அரிஞ்சு போட்டு தாளிச்சு பாருங்க, சூப்பராக இருக்கும். ரசத்துக்கு இந்த பாருங்க, ரசம் குண்டா வச்சுருக்கேன், காஞ்சிட்டு இருக்கட்டும். அதுங்கிட்ட நம்ம தக்காளியும் புளியும் போட்டு கரைச்சி ஊற்றினோம்னா ரசம் ரெடி ஆகிடும்பா. ஒரு 5 நிமிஷம் வேலை தான். புளியை ஊற வச்சு வச்சோம்ல, அது கொஞ்சோண்டு புளி மட்டும் கரைச்சிப்போம். இங்கே பிறப்பா அவ்வளோதான். புளியை கரைச்சாச்சு பாருங்க. இந்த தக்காளியை உடச்சி வச்சோம்ல, அதை அந்த புளியில் ஊற்றிப்போம். இது கூட என்ன பண்ணோம், நல்லா ஒரு 2 கடை ரசம் வச்சு பாருங்க, சும்மா ஜம்முன்னு இருக்கும். ரசம் எப்படின்னு கேட்குறீங்களா? இப்படி தான் ரசம். இந்தா இது 2 மல்லித்தலை, ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. நம்மலாம் அளவு தான், கல்லிலே தான். 1 ஸ்பூன் கடுகுங்க, ஒரு 5 வரமிளகாங்க, அதை இதில் வச்சுருவோம். பாருங்க, நம்ம உடச்சி வச்ச மிளகு சீரகம் அதில் போட்டுருவோம். எண்ணெய் கடுகு காஞ்சிடுச்சுங்க, அவ்வளோதான். இப்பயே ரசம் வசனா ஜம்முன்னு வந்துருச்சு பாரு, கம்ம கம்மன்னு இருக்கும். இந்த எண்ணெயிலே வறுத்துட்டு வச்சிங்கன்னா எண்ணெய் ரசம் சூப்பராக இருக்கும். அந்த ரசம் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுப்போம். இந்த நேரத்தில் பெருங்காயம் போட்டுருவோங்க. கூட்டி வச்சோம்ல புளியும் தக்காளியும், அதை தூக்கி ஊற்றிடுவோம். தேங்காய் பால் பணியாரத்துக்கு இந்த பாருங்க, நல்ல பெரிய முடியில் ஒரு 2 முடி தேங்காய் திருக்கி வச்சுருக்கேன், போட்டுப்போம். சாரில் போட்டுருவோம். பால் தான் எடுக்கணும், தேங்காய் பால் நல்லா திக்காக எடுத்துப்போம். தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சுப்பா பணியாரத்துக்கு. இங்கே பாரு, மெதுவடைக்கு இப்போ வந்து மெதுவடைக்கு மாவு அரைச்சிக்கலாம். 2 ஐஸ் கியூப் போடலாம்ப்பா. போட்டுட்டு அரைச்சிட்டு பார்த்துக்கலாம், பத்தலாம் போட்டுக்கலாம். அவ்வளோதான், இதான் பாதம். சரியா? வடை சூப்பராக வந்துச்சு பாரு. கொஞ்சம் வடைக்கு கொத்திக்கலாம். வடைக்கு அரைச்சாச்சு பாரு. இந்த வடைக்கு அரைச்சலப்பா ஜாரு, அதிலே கொட்டிப்போம். தேங்காய் பால் பணியாரத்துக்குப்பா. பொடி வெங்காயம், சாம்பார் வெங்காயம் அதை போட்டுருவோம். 2 பச்சை மிளகாய் அரைஞ்சி வச்சுருக்கோங்க, ஒரு 2 கத்து கருவேப்பிலை, கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டுக்கலாம். 2 மிளகு தாங்க, அதை போட்டுருவோம். கேஸை பற்ற வச்சாச்சுங்க, கடாய் காயட்டும். வேறு வடைக்கெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இந்த தேங்காய் பால் பணியாரத்துக்கு ரெடி பண்ணியாச்சு. தேங்காய் பால் பணியாரத்துக்கு பாலும் ரெடி பண்ணிட்டேன். பாலில் கொஞ்சம் ஜீனி போட்டுருவோம். தேங்காய் பாலுக்கு பணியாரத்துக்கு சக்கரை கரெக்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்சிச்சா பார்க்கலாம். ஒரே ஒரு சொட்டு போட்டு காஞ்சிடுச்சு பாருங்க. அவ்வளோதாங்க. இங்கே பாருங்க, நல்லா தேங்காய் பால் எடுத்து வச்சாச்சு திக்கா. இந்த பொரிச்சாச்சு பணியாரத்தை இதில் போட்டுருவோங்க. அது நல்லா ஊறட்டும், ஊறினா தான் நல்லாயிருக்கும். அதுலேயே அப்பளம் பொரிச்சு எடுத்துடலாம். வடை பொரிச்சாச்சு, பொரிச்சு வச்சுட்டு பணியாரம் செஞ்சு வச்சுக்கலாம். அவ்வளோதான் வேலை. எல்லாத்தையும் எடுத்து கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணிடுங்க. ஒரு 5 நிமிஷத்துல எல்லாத்தையும், ஏன்னா சாமான் இப்படி இருந்தாலே பிடிக்காது. இதில் கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டுப்போம் தேங்காய் பால் பணியாரத்தில். இப்போ க்ளீன் பண்ண அப்புறம் டக்குன்னு ரெடி பண்ணு. இப்போ எல்லாத்தையும் பாருங்க, கச்சா மிச்சான் இருக்குது. ஒரு 5 நிமிஷத்துல க்ளீன் பண்ணிடுவோம். 5 நிமிஷத்துல கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு, பாத்திரத்தெல்லாம் விளக்கியாச்சுங்க. அவ்வளோதாங்க, வேலை முடிஞ்சிடுச்சு. வாங்க என்னென்ன சமைச்சிருக்கேன்னு பார்க்கலாம்.
இங்க பாருங்க, சுட சுட சாதம் நல்லா ஆவி பறக்க ரெடியா இருக்குதுங்க. கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வச்சிருக்கிறேங்க. சும்மா சூப்பரா ஜம்முன்னு சூப்பரா மிளகு ரசம் வச்சிருக்கிறேங்க. தேங்காய் பால் பணியாரம் பண்ணியிருக்கேங்க. சூப்பரா நல்லா தேங்காய் பால்ல தலை தலைன்னு ஊறி போய் நிக்குதுங்க. பன்னு மாதிரி இருக்கு. இங்க பாருங்க, சேமியா பாயசம் பண்ணியிருக்கேன். மெதுவடைய பொரிச்சு வச்சிருக்கேன். தலை தலைன்னு சக்கரை பொங்கலை ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இங்க பாருங்க, முட்டைக்கோசை பொரிச்சு வச்சிருக்கேன் தேங்காய் போட்டு. வாழைக்காய் மசால் பண்ணியிருக்கேங்க. சவு பாசிப்பருப்பு போட்டு கூட்டு வச்சிருக்கேன். அப்பளத்தை பொரிச்சு வச்சிருக்கேன். வாங்க மக்களே சாப்பிடலாம்.